வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல சசிகுமார், சிம்ரன் நடிப்புல அபிஷன் ஜீவந்த் இயக்கத்துல ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர ஒரு குடும்பம் இங்க சந்திக்கிற பிரச்சனைலாம் என்ன? அவங்க சந்திக்கிற மனிதர்கள்லாம் யாரு? அவங்களோட குணங்கள் என்ன? அந்த குடும்பத்துக்கு வர்ற பிரச்சனை கடைசியில என்ன ஆகுது? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதைக்களங்க. சசிகுமார் ஒரு நேர்மையான மனுஷன் கேரக்டர் அப்படின்னா, தூக்கிட்டு வாங்கடா செல்லத்தன்னு சொல்ற அளவுக்கு பொருத்தமான கேரக்டர்ல தான் நடிச்சிருக்காரு. ஜாலி, சோகம், தனக்குள்ள இருக்க ஒரு மெல்லிய சோகத்தையும், அந்த ஒரு பயத்தையுமே நல்லாவே கடத்தியிருக்காரு. சிம்ரன் 2 பசங்களுக்கு அம்மாவா, பொறுப்பான குடும்பத் தலைவியா சசிகுமாருக்கு நல்லாவே தோள் கொடுத்து நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பழைய பாட்டுக்கு வர்ற சீன்ல தியேட்டரே துள்ளி குதிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. பையனா வர 2 பேருமே அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அந்த சின்ன பையன் பண்ற ஒவ்வொரு சேட்டையுமே படத்த ரொம்ப ஜாலியா கொண்டு போறதுக்கு நல்லாவே உதவி. சரியா யூஸ் பண்ண டைரக்டர்ஸ்ல இவருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் உண்டு. ஏன்னா, பல படங்கள்ல யோகி பாபு ஏன்டா காமெடியெல்லாம் நடிச்சாரு அப்படிங்கிற மாரி நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா, மனோஜ் அஸ்வின் மாரி ஒரு டைரக்டரோட படங்கள்ல அவரு நல்லாவே அவரோட கேரக்டர உணர்ந்து பண்ணியிருப்பாரு. அது மாரி தான் இந்த படத்துலயும் அவரோட ஆக்டிங் நல்லாவே இருந்தது. அவரோட காமெடியுமே பல இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இவங்கள தாண்டி ரமேஷ் திலக், எம்.எஸ். பாஸ்கர், இளங்கோ குமாரவேலு, பக்ஸ் உட்பட படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே அவங்க கேரக்டருக்கு பொருத்தமா நடிச்சிருக்காங்க. படத்தோட பெரிய பலமா சாண்ட்ரோலனோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும், கதையோட வர்ற அந்த பாட்டும், அந்த பாட்டுக்கு இருக்க வரிகளுமே ரொம்ப அருமையா இருந்தது. ஒளிப்பதிவும் நச்சுன்னு இருந்தது. ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த ஜாலியா சொல்ல நினைச்ச இயக்குனருக்கு கண்டிப்பா நம்ம பாராட்டு சொல்லி தான் ஆகணும். இதுல அவர் ஒரு படத்துல வர்ற ஒரு கேரக்டராவும் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டருக்கான அவர் நடிப்பும் சரி, அதுக்கு அவர் குடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸும் சரி ரொம்ப நல்லா படம் அழகா ஆரம்பிச்சு காமெடி, லைட்டா காதல், அன்பு, மனிதனும் எல்லா விஷயத்தையுமே பேசுது. அதுவும் எங்கேயுமே போர் அடிக்காம ஒவ்வொரு சீனும் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்காம உங்களுக்கு ஒரு அழகா ஒரு படம் பார்க்குற மாரி ஒரு ஃபீல் குடுக்கும். இதில குறிப்பிட்டு சொல்லணும் அப்டின்னா, ஒரு காமெடி சீன் வருது. அடுத்து ஒரு எமோஷனல் சீன் வருது அப்டின்னா, அதுக்கு அடுத்து வர்ற காமெடி சீன் அந்த எமோஷனல் சீன அஃபெக்ட் பண்ணாத மாரி ஒரு காமெடி சீன்லாம் வரும். அதுக்கு நம்ம அட! அப்டிங்கிற மாரி அந்த எமோஷன கடந்துட்டு இந்த காமெடிய நம்ம ரசிக்கிற மாரி தான் இருக்கு. இதுக்காகவே இயக்குனரோட அந்த திரைக்கதை யுக்திய நம்ம பாராட்டலாம். படத்துல மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கு, இது இப்படி இருக்கு, இது இவ்வளோ அழகா இருக்கு, இந்த சீன் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு நெறைய சீன் இருக்கும். அது எதுவுமே வேணாம். நீங்க தாராளமா தியேட்டர்ல போய் பாருங்க. அதுவும் குடும்பத்தோட பாருங்க. உங்கள திருப்திப்படுத்தி அனுப்புற படங்கள்ல இதுவும் ஒண்ணா இருக்கும். கிட்டத்தட்ட அயோத்தி மாரி ஒரு மனிதன் பேசுற படம். அதையும் தாண்டி இது ஒரு நம்ம தமிழ் மக்களே இலங்கையிலேருந்து வர்றாங்க. அவங்க சந்திக்கிற பிரச்சனைலாம் என்னங்கிறத ரொம்ப ஆழமா இல்லாம, அழுத்தமாவும் இல்லாம, எதார்த்தமா பேசியிருக்க ஒரு படம். நீங்க தாராளமா பாருங்க மக்களே. இந்த மாரி சின்ன படங்கள நம்ம தியேட்டர்ல பார்க்குறப்ப தான், அடுத்தடுத்து இது மாரி படங்கள் நெறைய வர்றதுக்கும் உதவும். சசிகுமாருக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள சொல்லி தான் ஆகணும். ஏன்னா, அயோத்தி, நந்தன், இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற மாரி அழகழகான படங்கள, மக்களுக்கு தேவையான இதையும், அன்பையும் விதைக்கிற மாரி படங்கள் சொல்றதுனாலேயே அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்களை தெரிவிக்கலாம். அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மக்களே. நன்றி.